கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு விதையானது விதைக்கப்பட்டு அது 3 மாதங்களிலோ அல்லது 6 மாதங்களிலோ அறுவடை செய்யப்படுகிறதோ, ஏற்ற காலம் வரும்போது அறுவடை காலமாக மாறுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலுமே ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கியிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்திலே, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் நம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது, தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தரை துதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய வார்த்தையிலே தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவருடைய வழியை கைக்கொள் என்று வசனம் சொல்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்தப்பட வேண்டுமென்றால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அவருடைய வழிகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மை எந்த வழியிலே நடத்துகிறாரோ அந்த வழியிலே நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்த வழியிலே நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு வழியாக இருக்கிறார். அவருடைய வழியை பின்பற்றும் பொழுது, செம்மையான வழியிலே நடக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக காத்திருப்போம், அவருடைய வழியை கை கொள்ளுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை உணர்ந்து அவருக்கு முன்பாக மண்ணென்று தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக ஒருபோதும் நம்மை உயர்த்தாதபடிக்கு நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் போது, அவருக்கு முன்பாக நம்மை தகுதிப்படுத்தும் பொழுது, அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்மை உயர்த்தாதபடிக்கு அவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் தாழ்த்துவோம், மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், 147ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சாந்த குணம் இருக்கிறதா? நீடிய பொறுமை இருக்கிறதா? எதை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா? நீடிய பொறுமையோடு, சாந்த குணத்தோடு, அமைதியோடு இருக்கிறோமா? யார் நம்மை தவறாக பேசினாலும், நிந்தித்தாலும், தூசித்தாலும், சபித்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமையோடு இருக்க வேண்டும். கர்த்தர் அதற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். நீடிய பொறுமை நமக்குள்ளே இருக்கும்போது, சாந்த குணம் நமக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருடைய நன்மைகளையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நீடிய பொறுமை, சாந்த குணம் அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சாந்த குணத்தோடு கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே,
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை எளியவர்களாய் சிறுமைப்பட்ட ஜனங்களை நீங்கள் இருக்கலாம், அற்பமாய் எண்ணப்பட்ட ஜனங்களாய் இருக்கலாம், மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாய் மற்றவர்களால் இகழப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் எளிய ஜனங்களாய் இருக்கும்போது, சிறுமைப்பட்ட ஜனங்களாய் இருக்கும்போது, திக்கற்ற ஜனங்களாய் இருக்கும்போது உங்களை கர்த்தர் உயர்த்த வல்லமையுள்ளவர். அவர் சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை கஷ்டத்தின் பாதையில் நடக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிறவர், நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. தேவனே ஒருவனை தாழ்த்துவார், அவரே ஒருவனை உயர்த்துவார். அவர் நம்மை உயர்த்துவார். ஒருவேளை இன்றைக்கு சிறுமைப்பட்ட ஒரு நிலைமையிலே, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவர். நிச்சயமாய் உங்களை ஒரு நாள் உயர்த்துவார். நீங்கள் அவருக்காக காத்திருக்கும் போது, சாந்த குணத்தோடு இருக்கும்போது, அவருக்கு முன்பாக தாழ்த்தும் போது உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்துகிறவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். நம்மை பிரபுக்களோடும் மகிமையுள்ள சிங்காசனத்துக்கும் சுதந்திரிக்க நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த வேதனைகளோ துன்பங்களோ வராதபடிக்கு நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவருக்காக காத்திருப்போம், அவருடைய வழிகளை கை கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கிருபையை எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த இரவு வேளையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள போடுகிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கோ, கடனுக்கோ போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை சத்ருவானவன் சாப்பிடாதபடிக்கு பிள்ளைகள் சாப்பிட கிருபைகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க முடியாதபடிக்கு யோசிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பழுகி பெரு கிருபையில கொடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். உடைய வளமினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு அடைக்கலாம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching.
Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.